Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம creative channelல என்ன பார்க்க போறோம்னா beginnersக்காக முறுக்கு கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்துட்டு ஒரு simple handbag. இந்த handbag எப்படி பின்றதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. full video link first commentல பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்க. இப்போ மூணைகள் அடியில 2 உள் ஒயர் எடுத்துர்க்கேன். இத அளந்து காமிச்சிடுறேன். 1 2 3 + உள்ளுக்குள்ள சொருகி விட்டுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துர்க்கேன். மூணைகள் அடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். நார்மல் குடைக்கு கைப்பிடி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும்னா இந்த இடத்துல வச்சுக்கோங்க, சரியா இருக்கும். பேஸ்ல இருந்து ஒரு 5 நாட் தள்ளி வச்சுக்கோங்க. ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி இது இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சைடுல வந்துட்டு வைக்கணும். இப்போ நான் ஹேண்ட்பேக் மாதிரி இந்த கைப்பிடி வேணும் அப்படின்றதுனால சைடுல வந்துட்டு ஜாயின் பண்ண போறேன். சைடுல கரெக்ட்டா சென்டர் பார்த்துக்கோங்க. பேஸ்ல இருந்து நடுவுல என்ன வரிசை இருக்கோ அந்த வரிசையில இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு ஹோல் வழியா விட்டு லெஃப்ட் சைடு ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாம ஈக்குவலா வச்சுக்கோங்க. இது வந்துட்டு உள் ஒயர். இப்போ அடுத்து பிங்க் கலர்ல ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை உள் ஒயர் எந்த இடத்துல ஜாயின் பண்ணமோ அதே ஹோலுக்குள்ள இப்படி விட்டு அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஹோல் வழியா இப்படி வெளி பக்கமா எடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஒயர் வந்துட்டு ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க போதும். எப்பவுமே முறுக்கு கைப்பிடி பின்னும்போது கூடையோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம உருட்டு கைப்பிடி பின்னும்போது இந்த கூடையோட வாய்ப்பகுதி நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். மாற்றி வச்சு பின்னக்கூடாது. ஓகேவா? இப்போ முறுக்கு கைப்பிடி பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரை என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி உள் பக்கமாக ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இன்னொரு முறை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த லூப் வழியாக இந்த 3 ஒயரையும் வெளியே எடுக்கணும். 2 உள் ஒயர் ப்ளஸ் அந்த பிங்க் ஒயரையும் சேர்த்து வெளியே எடுத்து நாட்டு டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். அப்புறம் ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 2 உள் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இப்படி வெளி பக்கமாக எடுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போகணும். எப்படி மடித்து கொண்டு போகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். உள் பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த 3 ஒயரையும் இந்த லூப்புக்குள்ளே இருந்து வெளியே எடுத்துருங்க. இப்போ நாட் டைட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே இப்படி மடித்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த 2 ஒயரை வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் முறுக்கு கைப்பிடி. ரைட் சைடு நாட் போடும்போது ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடு நாட் போடும்போது லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணணும். ஒரு கை வச்சு இந்த முறுக்கு கைப்பிடி போட்டிங்கன்னா வீட் நாட் ஹேண்டில் மாதிரி வந்துடும். அந்த டைப் பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பூஜா கூடைக்கு போட்டுக்கலாம். ஒரு நார்மல் கூடைக்கு இந்த கைப்பிடி போட போகிறீங்கன்னா 2 கையை மாற்றி மாற்றி வச்சு பின்னணும். ஓகேவா? இப்போது ரைட் சைடு நாட் போட்டுட்ருக்கேன். நாட் போட்டுட்டு இந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 3 ஒயரையும் இந்த லூப்பில் இருந்து வெளியே எடுக்கணும். இந்த ஒயரை அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு ரைட் ஹேண்டில் இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த லூப்பில் இருந்து இந்த 2 ஒயரை வெளியே எடுக்கணும். மறுபடியும் இந்த ஒயரை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி மாற்றி பின்னணும். ஓகேவா? இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு இந்த முறுக்கு கைப்பிடியை பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ரன்னிங் ஒயர் இல்லாமல் மல்டி கலரில் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டபுள் ட்விஸ்டட் ஹேண்டில், ட்ரிபிள் ட்விஸ்டட் ஹேண்டில் இதே மெத்தட்லேயே இன்னும் கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி கைப்பிடிகள் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். இந்த முறுக்கு கைப்பிடி மெத்தட்லேயே பாருங்கள். மணி வச்சு சில்ட்ரன்ஸுக்கான ஹெட் பேண்ட் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டும் வீடியோ போட்டிருக்கேன். பெரிய குடைகளுக்கும் தாராளமாக இந்த கைப்பிடியை போடலாம். உள் ஒயர் வந்துட்டு 3.25 இருந்து 3.5 அடி வரைக்கும் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். ரொம்ப லாங் ஹேண்டில் வச்சாலும் நல்லா இருக்காது. ஒரு 3 ரோல் 4 ரோல் குடைக்கு இந்த கைப்பிடி போட போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் வந்துட்டு 4 ஒயர் 5 ஒயர் கொடுத்து இந்த கைப்பிடி பின்னிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்ல லைஃபும் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முறுக்கு கைப்பிடி ரொம்ப ஈஸியாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி உள் ஒயர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் ஃபுல்லாக இந்த கைப்பிடி பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ட்விஸ்டட் ஹேண்டில் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா 1 அடி
ப்ளஸ் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதை விட பெரிய கைப்பிடி வேணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 3 அடி அப்படி இல்லைனாக்கா 4 அடி உள் ஒயர் கூட எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய கைப்பிடி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேக்கோட இன்னொரு பக்கத்தில் இந்த கைப்பிடியை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஹேண்ட் பேக்குக்கு இந்த கைப்பிடி வந்துட்டு நான் செட் பண்ண போகிறேன். இந்த பக்கத்துலேயும் கரெக்டாக அந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ஹோல் வழியாக 2 ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. ரைட் சைடு ஹோல் வழியாக 3 ஒயரை இப்படி உள் பக்கமாக கொண்டு போகணும். ரன்னிங் ஒயரையும் சேர்த்து உள் பக்கமாக கொண்டு போகணும். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி நார்மல் கூடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல கைப்பிடி வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிற மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உள் பக்கத்தில் எல்லா ஒயர்ஸையும் கொண்டு போயாச்சு இல்லையா. இப்போது லெஃப்ட்டில் 3 ஒயர், ரைட்டில் 2 ஒயர் இருக்கும். இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. லெஃப்டில் இருக்கிற ஒரு ஒயர், ரைட்டில் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்து ஒரு 2-3 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணவே கூடாது. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் பேஸ்கெட்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நமக்கு பிரிஞ்சு வராது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப ஈஸியாக முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னி பழகிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நல்லா டைட்டாக முடி போட்டாச்சு. முடி போட்டுட்டு இந்த ஒரு ஒயரை சொருக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் கூடையோட உள் பக்கத்தில் சொருக்கி விட்டுக்கோங்க. ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடியிலேருந்து 6 ஒயர் உருட்டு கைப்பிடி வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உருட்டு கைப்பிடியில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமான ஒயர் தேவைப்படாது. ஆனால் முறுக்கு கைப்பிடி பின்னுறதுக்கு அதிகமான ஒயர் தேவைப்படும். நிறைய ஒயர் உங்களுக்கு மீதமாக இருந்துச்சுனாக்கா முறுக்கு கைப்பிடி பின்னிக்கோங்க. ஒயர் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஒரு ஒயர் உருட்டு கைப்பிடியிலேருந்து 4 ஒயர் உருட்டு கைப்பிடியை கூட நீங்கள் நார்மல் குடைக்கு பின்னிக்கலாம். பூஜா குடைகளுக்கு 5 ஒயர் 6 ஒயர் உருட்டு கைப்பிடியை நீங்கள் பின்னலாம். 4 ரோல் 5 ரோல் குடைகளுக்கு நீங்கள் உருட்டு கைப்பிடி பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா உள் ஒயர் வச்சு பின்னிக்கோங்க, நல்லா லைஃப் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிகினருக்காக ரொம்ப சிம்பிள் மெத்தடில் முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பர்ஸ் எப்படி பின்னுறதுன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது, பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.